வணக்கம். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் மீண்டும் இவ்வாண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட திருவிலங்கு சைவ திருமுறை மாநாடு நேற்று நிறைவை எட்டியது. எழில் கமழும் திருநாளாக ஏப்ரல் 26, 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெற்ற இம்மாநாட்டில் தேவார போட்டி, சைவ சித்தாந்த சொற்பொழிவுகள், ஆன்மீக பேருரைகள், தேவார பன்னிசைகள் என பல அங்கங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்திய சமூகத்தினர் மத்தியில் தேவாரம் மேற்கொண்ட ஈடுபாடு நலிந்து வந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் சுமார் 250 வளரும் தலைமுறையினர் மிகுந்த ஆர்வத்துடன் தேவார போட்டியில் கலந்து கொண்டது தமக்கு உத்வேகத்தை கொடுத்துள்ளது என தெரிவித்தார் தேவஸ்தான தலைவரும் அறங்காவலருமான தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா. மலேசியாவிலே திருமணமான நடத்திய பிரிவை மகாமாரியம்மன் தேவஸ்தானம் மாநாடு இந்த மண்டபம் வந்த பிறகு பல ஆண்டுகள் மாநாடு நடைபெற்றது. கைலாய மலையை இங்கே தோற்றுவித்தோம். ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒரு திருமுறை சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை வெளியிடுவோம். ஈரோடு விஸ்வநாதன் அவர்கள் 63 நாயன்மார்களுடைய அவர் எங்கு பிறந்தார்கள், என்ன தொழில் செய்தார்கள் எல்லாம் விளக்கி இடத்திலே இந்த புஸ்தகத்தை வெளியிட்டோம். 12 திருமுறைகளையும் ஒன்று சேர்த்து அது ஓய புஸ்தகமாக வெளியிட்டோம். வெளியிட ஃப்ரீயாகவே கொடுத்தோம். திருமந்திரம் இப்படி அப்படியே போகலாம், அவ்வளவு புத்தகம். ஆனால் COVID-19 வந்த பிறகு திருமுறை மாநாடு நடத்தப்படவில்லை. அதன் பிறகு இந்த மாநாடு இன்று நேற்று நடைபெறுகிறது. சிந்தனை உனக்கு தந்தேன், இருவரும் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், வாழ்வினை எனக்கு தந்தாய் என்று வாழ்நாளெல்லாம் நீ மகா மாரியம்மனுக்கு கொண்டாட்டி வரும் அடியே நம் பாரம்பரிய சொத்தாக விளங்கக்கூடிய திருமுறைகளை இளைய தலைமுறைக்கும் பத்திரமாக பக்குவமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டதன் விளைவுதான் இந்த விழா. அதனால்தான் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு ஒருவருக்கும் தேவார போட்டி ஏற்படுத்தி அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ESK சிவகுமார் அவர்களிடமும் கதிரேசன் அவர்களிடமும் சிறப்பாக செய்ய மாணவர்களால் பரிசு கொடுப்போம், அவர்களை ஊக்குவிப்போம், அவர்களுக்கு தான் முன்னே தெரிய வேண்டும், இது தெரிந்தது ஆரம்பிக்கும். இவ்விழாவில் மஇகவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்து ஸ்ரீ M. சரவணன் கலந்து சிறப்பித்ததோடு சமய சொற்பொழிவும் ஆற்றினார். இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனை கேட்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு. எந்த கடந்த காலங்கள்லாம் எல்லா கோயிலுக்கும் போனோம் அப்படின்னா பிரசாதத்துக்காக உட்காந்து அந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு முன்னால திருமுறை ஓதப்படுறது காதை நாம விரும்பி போகல, நம்முடைய காதுகளில் திருமுறை வந்து அது அப்படியே நின்று. அதனால வள்ளுவர் எல்லா குரலையும் வள்ளுவரை பார்த்தீங்கன்னா வார்த்தை ரிப்பீட் பண்ணது ரொம்ப குறைவு. அது ஈரடி என் சொற்கள்ல வார்த்தை ரிப்பீட் பண்ணாத பல இடங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டார், தேவை ஏற்பட்ட அப்படி. ஆனா அப்படி திருக்குறள் அமைக்க திருவள்ளுவரை இந்த காது மட்டும் 5 முறை சொன்னார். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அப்படின்னா கேட்பது மிக மிக அவசியம். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாமலோ, காட்டுல மூங்கில் இருக்குல்ல, அந்த மூங்கில்ல எந்த மூங்கில் புல்லாமல் ஆகும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு மூங்கில் புல்லாமல். திருமுறை பாடியவனை இந்த இறைவன் கைவிடவே மாட்டார், அது மட்டும் ஞாபகம். திருமுறை ஓதிய மனிதனை இறைவன் கைவிட மாட்டான். உங்களுடைய வாழ்க்கை கட்டங்களால் மாற்ற முடியாது. எந்த கட்டமும் யார் வாழ்க்கையை மாட்டார், திட்டங்கள் தான் மாறும். இறைவனுக்கு உகந்தது 3 விஷயங்கள் தான்: அன்பு, பக்தி, எளிமை. 3 இருந்தால் இறைவன் பக்கத்தில்.
தேவாரத்தின் புகழ்மணக்கச் செய்த அம்மாநாட்டில் டிஎஸ்கே குழுமத்தின் தலைமையில் 63 நாயன்மார்களின் சிறப்புகளையும் அவர்களின் தவ வாழ்க்கையில் ஈசனுக்கு தொண்டாற்றிய வரலாற்றையும் ஒளி வடிவத்திலான வலைப்பக்கமும் இந்த நன்னாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனிடையே அந்த வலைப்பக்கம் விரைவில் செயலியாகவும் வெளியீடு காண உள்ளதை அதன் தலைவர் டத்து சிவகுமார் அறிவித்தார். போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்டும் ஒரு செவினியர் அவங்க அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்காக. ஏன்னா கலந்துக்கவங்க எல்லாம் ஒரு வெறும் கையால் போகக்கூடாது சொல்லி தான் எங்கள் நோக்கம். அந்த நோக்கத்தை ஏற்று தான் இன்றைக்கி எல்லாருக்கும் பரிசுகளுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு, அதே நேரத்தில் 1ஆப்பு 2ஆப்பு 3ஆப்பு 4ஆப்பு 5ஆவது இடத்துக்கூட போட்டி ஜெயிச்சிருக்கான வெற்றி தொகையும் வெற்றி சர்டிஃபிகேட்டும் இன்றைக்கி கொடுக்கப்பட்டது. இதே நேரத்தில் இந்த பார்த்தா இன்றைக்கி இந்த தேவாரம் என்பது 63 நாயன்மாருக்கு உண்டான ஒரு பெரிய விஷயம் திருமுறை. அதில் எல்லாருக்கும் பயன்படுற முறையில் இன்றைக்கி தமிழிலும் ஆங்கிலத்தில் இது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் முதலாக எல்லாம் எப்போதும் இது பார்த்திங்களா எல்லாத்தையும் எழுத்து மூலமாக இருக்கும், படம் மூலமாக இருக்கும். ஆனால் ஆடியோ மூலியமாக இதோட்ட யாரும் செஞ்சதில்லை. முதலாக எல்லா இந்தியர்களுக்கும் இது ஒரு போய் சேரணும்னு சொல்லி நம்பிக்கையில் ஆங்கிலத்திலும் தமிழ் மொழியில் நாங்கள் இணையதளத்தில் வெளியாக்கியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஃபோன் ஆப்பில், அதாவது iOS ஃபோன்லேயும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நாங்கள் வெளியாக்க போகிறோம். தேவாரம் திருவாசகம்னா இந்த 4 பெரியவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர், அப்பர், மாணிக்க வாசகர்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு இந்த சொற்பொழிலெல்லாம் நிறைய கேட்டபோது தான் நமக்கே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். ஆக ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு தேவாரம் பாடணும்னு நான் இங்கே வந்து முடிவு எடுத்திருக்கேன். எவ்வளோ சிரமப்பட்டு நிகழ்ச்சி படைச்சிருக்காங்க. அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஃபங்க்ஷன் அருமையான ஃபங்க்ஷன், அருமையான நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றும் நான் வந்தேன், குடும்பத்தோடு வந்திருக்கோம். நாங்கள் பேர பிள்ளைங்களும் அதில் டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க. மனிதனுடைய வாழ்வு நெறிபெற வேண்டுமென்றால் அதற்கு சமயம்தான் ஒரு நல்வழியாக இருக்கும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு சமயம் வழி மாணவர்களுடைய சிந்தனைகளும் மற்றும் அவர்களுடைய செயல் திட்டங்களும் ஊங்குவிக்கும் வண்ணம் நம்முடைய டிஎஸ்கே குழுமம் பல திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகையாலே இன்றைய இந்த போட்டியில் ஏறக்குறைய 250 மாணவர்கள் பங்கு பெறும் பொழுது அவர்கள் தனித்து நிற்கல, அவங்களுடைய பெற்றோரும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு சமுதாயமாக இது திகழ்கின்றது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுல ரொம்ப மன திருப்தியாக இருக்குது, நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. இத்தனை மக்கள், தமிழ் பிள்ளைங்களாம் தேவரை கற்றுக்கிறதுனால வர்ற தலைமுறை சிறப்பாக இருக்குன்னு தெரியுது. உண்மையாகவே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மலேசியாவில் சமய வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் இந்த மாநாடு பெரும் பங்களித்திருப்பதாக வந்திருந்த பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். மிகவும் சிரத்தை எடுத்து தான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ள மிகவும் பயனுள்ள இந்த நிகழ்ச்சி வரும் காலங்களிலும் நடத்தப்படும் என வந்திருந்தவர்கள் தங்களின் எதிர்பார்ப்பையும் தெரிவித்தனர். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.